என்னதான் ஆச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு சாம்பல் மேடுகளும் அப்படின்னு தியேட்டரில் ஒரு விளம்பரம் வரும்ல, அது மாதிரியான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நம்முடைய சட்டப்பேரவையில் தலைமைச் செயலகத்திலேயே நடந்திருக்கு. இது வழக்கமான நடைமுறையா அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு நடந்தது கொஞ்சம் வித்தியாசமானது. சரி, என்ன நடந்தது? நம்முடைய ஆளுநருக்கும் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையில நடந்திருக்கக்கூடிய ஒரு வாக்குவாதமா, இல்லை சபாநாயகருக்கும் ஆளுநருக்கும் இடையில நடந்த கிராஷா? இப்படிதான் டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஆளுநர் கோவிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. யார் வீட்டுக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. கோவிச்சிட்டு யார் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னீங்க? அவர் தலைமைச் செயலகத்திலிருந்து ஆளுநர் மாளிகைக்கு தானே போயிருப்பாரு அப்படிங்கிற கொஸ்டின் நீங்கள் கேட்கலாம். ஆளுநர் மாளிகைங்கிறது அவருடைய சொந்த வீடுலாம் ஒன்றும் கிடையாது, சரிங்களா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவருக்கு பிச்சை போடுறோம், ரைட்டா? பிச்சைனா என்ன? யாருமே எந்த வேலையுமே செய்யாமல் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களால இயலாமையாக இருக்கும்போது, இல்லை மாற்றுத்திறனாளியாக இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம ஒரு உதவிகள் செய்கிறோம் அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், செய்யலாம். அது நம்முடைய சமூக கடமையில் ஒன்று. பட் இவர் நல்லா தானே இருக்கார், ஐம்புலன்களுமே சரியாக தானே ஒர்க் ஆகுது. அப்புறம் ஏன் ஒரு போஸ்டிங்கை வாங்கிக்கிட்டு தமிழ்நாட்டில் நம்முடைய மக்கள் பணத்தை சாப்பிட்றாரு? ஏன் பிரசாத் இவ்வளோ கோபமாக காட்டமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதுக்குள்ளே சில உண்மையான நிகழ்வுகளும் அடங்கியிருக்கு. உங்களோட காசை ஒருத்தன் திருடிக்கிட்டு இருக்கான், அவன் திருடுறான் அப்படிங்கிறதே தெரியாமல் நம்மலாம் இருக்கோம்ல, அதுக்கு தான் கோபம் வருது. சரி, இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்ப்போம். ஆண்டினுடைய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர், சரியா? முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை நிகழ்த்தினாரா இல்லையா? ஆமாம், உரை நிகழ்த்தினார். ஆனால் அது எப்படிப்பட்ட உரையாக இருந்தது அப்படிங்கிறது தான் விஷயம். சபாநாயகர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறார். ஆளுநர் வராட்டியும் சரி, அவர் பேசினாலும் சரி, பேசாட்டியும் சரி, ஆளுநர் மீதான உரை இருக்குல்ல, அதன் மீதான விவாதம் ஒன்று நடத்துவோம். அது ஜனவரி மாதம் 24 கடைசியில் நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானமும் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இதென்ன பிரசாத், எடுத்தோடனே ஒரு உள்குத்தா இருக்கே, என்னதான் நடந்தது தலைமைச் செயலகத்தில் அப்படின்னு கேட்டால் கோவிச்சிட்டு போகிறார். ஃபஸ்ட் எடுத்தோடனே இவருக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. என்ன? தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. அது அவருக்கு பிடிக்காது. உடனே என்ன பண்ணுறாரு? தேசிய கீதம் பாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வம்புழுக்கிறாரு. தேசிய கீதம் ஸ்கூல் படிச்சிருக்கியா இல்லையா தமிழ்நாட்டில்? இல்லை நீ எங்கே சத்தீஸ்கர்லேருந்து வந்தியா, இல்லை வடமாநிலேருந்து வந்தியா, எங்கேருந்து வந்திருக்கியா? அப்போ இந்த மண்ணினுடைய பாரம்பரியம் என்ன? ரெண்டாவது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லட்டா, இங்கே வரக்கூடிய ஒரு IAS ஆஃபீஸர் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஒரு IAS ஆஃபீஸர் அந்த மாநிலத்துக்கு பொறுப்புக்குன்னு வராங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகளில் அவர் எந்த மொழி வேணாலும் பேசிட்டு போட்டோம், இல்லை அங்கீகரிக்கப்படாத மொழி கூட இந்தியாவில் அவர் எந்த நாள் வேணாலும் பேசிட்டு போட்டோம். ஆனால் அவர் ஒரு IAS ஆஃபீஸராக ஒரு மாநிலத்துக்கு பொறுப்புக்குன்னு சொல்லி வர்றாரு, பதவிக்குன்னு வர்றாருன்னா, அவர் அந்த மாநில மொழியை அவர் கற்றுக்கொண்டாக வேண்டும். எத்தனை மாதத்துக்குள்ள? 6 மாதத்துக்குள்ளே கற்றுக்கணும். இல்லை அப்படின்னா அவர் அந்த போஸ்டிங்கை விட்டு தூக்கிடுவாங்க. இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், புரியுதா? அப்படிப்பட்ட ஆளுநர், நீ 6 மாதத்துக்கு மேலே தானே ஆயிடுச்சு, நீங்கள் ஏன் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லேயே பேச மாட்டேற? ரெண்டாவது அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு. அப்படின்னா பொங்கல் வாழ்த்துக்கள் தமிழில் சொல்கிறீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லேயே பேசுங்க. ஏங்க நீங்கள் எங்களை திட்டக்கூட செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அது தமிழ்லையே திட்டுங்க, எங்கள் மொழி அழகான மொழி தான், எங்களுக்கு புரியும் யாரை எங்கே வைக்கணும் அப்படின்னு. ஆனால் அதற்கு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டஃப் இல்லைல்ல, அப்போ எதுக்கு நீங்கள் அதை செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. சரி, பொங்கல் வாழ்த்துக்கள்லாம் சொன்னாரா? நல்ல விஷயம் தானே பிரசாத் அப்படின்னு கேட்டால், எழுதி கொடுத்தது அதல்ல. பொங்கல் வாழ்த்துக்களுக்குமா எழுதி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆளுநர் உரை அப்படிங்கிறது அரசு எழுதி கொடுத்து அதை ஆளுநர் வாசிக்கிறது, அதுதான் மரபு. உங்களுக்கு நீங்கள் பெரிய கவிஞராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் நினச்சதெல்லாம் அந்த இடத்துல எழுத முடியாது, வாசிக்க முடியாது. உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் அரசின் மீதான விமர்சனங்கள் கூட இருக்கலாம். ஏன் ஜனாதிபதி போஸ்டிங் இந்தியாவில் பெரிய போஸ்டிங்காக இருந்தால் கூட பிரதமரே எல்லாம் முடிவு எடுக்கிறாரு? ஜனாதிபதியே முடிவு எடுக்க வேண்டியதானே?
அவங்களே வெவ்வேறு நாடுகளுக்கு போய் வெவ்வேறு சைன்லாம் போட்டுட்டு வர வேண்டியதானே? ஏன் அதை செய்ய மாட்டோம் இந்தியாவில்? இங்கே ஒரு மரபு இருக்குது, நம்முடைய ஜனநாயகத்தில் சில சட்டத்திட்டங்கள் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான். நான் வரிசையாக ஒவ்வொன்றா சொல்கிறேன். தேசிய கீதம் பாடினால் அவையில் இருப்பேன், இல்லையெனில் நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சிறு குழந்தை போல அழுது கொண்டே வெளியேறிய ஆளுநர் RN ரவி. இதுதான் அரங்கேறிச்சு. பாஜக செயலிருந்து சொல்கிறாங்க, அதை அப்படியே இவர் கேட்டு செய்கிறாரு. சரி, இது ஏற்புடையதா, நம்ம தமிழ்நாட்டு மரபுக்கு ஏற்புடையதான்னு கேட்டால், கடந்த 3 ஆண்டு காலமாக இவர் இதே விஷயத்தை தான் செய்கிறார், மாற்றி ஒன்றும் செய்யலை. ரெண்டாவது, எல்லா கவர்மெண்ட்லேயுமே சில சட்ட திட்டங்கள் வகுக்கப்படும், அதை தாண்டி கிரிமினல் ஆக்டிவிட்டியும் இருக்கும், சில நல்ல விஷயங்களும் நடக்கும். அதுதான் ஜனநாயகம். இங்கே கெட்டவன் வாழ்கிறதுக்கு உரிமையே கொடுக்கக்கூடாது அப்படின்னா, ஒரு மதிக்கத்தக்க வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து ஒரு சிறாருக்கு எடுத்துட்டான் அப்படின்னா கூட, இல்லை அந்த பொண்ணை வந்து பாலியல் ரிலேட்டடாக வன்கொடுமை பண்ணிட்டா கூட, சிறார் நீதிமன்றத்தில் அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் தான் கொண்டு போய் வைக்கிறாங்களே தவிர அவனுக்கு மரண தண்டனையாக கொடுக்குறாங்க. அப்போ இங்கே சட்டங்களை எதிர்த்து வந்து ஆளுநர் போராடுவாரா தெருவில் இறங்கி? அதற்கு அவருக்கு தெம்பு இருக்கா, திராணி இருக்கா? அப்போது இங்கே ஏற்கனவே ஒரு வரைமுறை இருக்குது, சட்டத்திட்டங்கள் இருக்குது, அதுக்குள்ளே தான் நம்ம செயல்பட வேண்டிய தேவையே இருக்குது. அப்போது ஆளுநர் வரம்பை மீறி அப்படி என்ன பேசியிருக்கிறார்? போதைப்பொருள் கலாச்சாரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அதிகரித்ததாக குற்றம் சாட்டி இருக்கிறார். அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம். ஆனால் தலைமைச் செயலகத்தில் வந்து அப்படி பேசக்கூடாது. எழுதி கொடுத்ததை வாசிக்காம சொந்த உரையை வாசிச்சிருக்காரு ஆளுநருங்கிறது தான் இப்போ ஆளக்கூடிய திமுக அரசினுடைய புகார். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் அப்படி நடந்துக்குவாரா? குடியரசுத் தலைவரால் மத்திய அரசு எழுதி கொடுத்ததை தாண்டி வேற ஒரு விஷயத்தை செஞ்சிட முடியுமா? அதற்கான வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களுக்கு உட்கார்றதுக்கு கூட சேர் கொடுக்கல. பெண்ணுரிமை பற்றி வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பாஜக அரசு அந்த பெண்களை சரியாக மதிக்கிறதா? இந்தியாவிலேயே அதிகமான அளவில் தவறுகள் செய்யக்கூடிய கட்சி அப்படின்னா அது பாஜகவினுடைய அரசியல்வாதிகள் தான். அது மல்யுத்த வீராங்கனைகள் கொடுத்த புகாரில் இருந்து தொடர்ச்சியாக நீங்கள் வரிசையாக படித்து பார்த்தீங்கன்னா 1008 புகார்கள் வந்து பாஜக மேலே தான் இருக்குது. அப்போது பாஜக அரசு மீது விமர்சனம் இருக்குது அப்படின்னா திரௌபதி முர்மு அவர்கள் நாடாளுமன்றத்தில் அதை பற்றி பேசியிருக்காங்களா? கிடையாது. வெளிநாட்டுக்காரங்க வரும்போது திரௌபதி முர்மு அவர்களை டைரக்டாக நிற்க வச்சு பேசிய அதே பாஜக அரசு சில விமர்சனங்களையும் சந்திச்சிச்சு, ரைட்டா? ஆனால் திரௌபதி முர்மு அவர்கள் அவங்க ஜனாதிபதி போஸ்டிங்கிலிருந்து என்றைக்குமே அவங்க மாற்றி செஞ்சதே இல்லை. அவங்க ஒரு பழங்குடியின பெண். ஆனாலும் அதே காரணத்தினால ஏகப்பட்ட இடங்களில் பாஜக அரசால் அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்க மரபை மீறியதே கிடையாது. அதே மாதிரி தமிழ்நாடு மட்டும் அப்புறம் நாங்கள் என்ன இழிச்சு வாங்கிங்களா? அப்போ எங்களுடைய மாநிலத்தில் மட்டும் வந்து நாடு அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தமிழ்நாடு மட்டும் வஞ்சிக்கப்படுவது அப்படிங்கிறது எப்படி ஏற்புடையதாக இருக்க முடியும்? ஆளுநர் எழுதி கொடுத்ததை தான் வாசிக்கணும், அதுதான் முறை அப்படிங்கிறத பல முறை நம்ம சுட்டி காட்டியிருக்கோம். ஆளுநர் பேசிக்கிட்டே இருக்கும்போது மைக் ஆஃப் செய்யப்பட்டது அப்படிங்கிறது புகார். பட் அது உண்மை கிடையாது. பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்ல அனுமதி இல்லையான்னு ஆளுநர் கேட்டதுக்கு அதற்கு திருப்பி சபாநாயகர் அவர்கள் சாரி சொல்லிட்டு தான் பேசவே ஆரம்பித்தார். இது மாதிரி ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 4 தடவை சாரி சொல்லியிருந்தார் சபாநாயகர். அதையும் பொருட்படுத்தாமல் தான் நினைக்கிறது மட்டுமே சரின்னு சொல்லிட்டு ஈகோயிஸ்டிக் கேரக்டராக ஆளுநர் அவர்கள் செயல்பட்டிருக்காருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அவர் எந்திரிச்சு வெளியில் போகிறார், உடனே எனக்கு தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவை முன்னவர்களாக சொல்கிறாங்க எந்திரிச்சு, என்னன்னா ஐயா தமிழ் தாய் வாழ்த்து பாடியாச்சு, நீங்கள் பேசி முடிச்சதற்கு பிறகு அவை நடவடிக்கைகள் முடிஞ்சதற்கு பிறகு நம்ம கிளம்பும் போது தேசிய கீதம் பாடுவோம், அதுதான் மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன பிள்ளை கூட இதை புரிஞ்சுக்கும். பட் ஆளுநர் RN ரவி பாஜகவினுடைய அடிமையாக இருப்பதால் 6 அறிவு அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து 5 அறிவு ஜீவனாக மாறி இருப்பது அவருடைய துர்பாக்கியமே. சரி, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திடுதுப்புன்னு கொந்தளிச்சு வேல்முருகன் என்ன பண்ணுறாரு, அந்த பேரவையை விட்டு ஆளுநர் வெளியேறும்போது ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாரு. விஜய் படம் வெளியில் வரணும்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். வேல்முருகன் அண்ணன் எதற்காக இப்படி கொந்தளிக்கிறாருன்னு நமக்கு தெரியலை. எது எப்படியோ திமுகவில் அடுத்ததாக ஒற்றை சீட்டுக்காக ஓஹோ அப்படின்னு
தொடர்ச்சியாக தன்னுடைய குரலை தலைமைச் செயலகம் வரைக்கும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அண்ணனுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அடுத்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, 4 முறை சபாநாயகர் சாரி கேட்டிருந்தார். பொறுத்து பார்த்த சபாநாயகர், எப்பா போறதுன்னா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி விட்டார். ஆனால் ஆளுநர் வெளியேறிய உடனேயே கூட்டணியில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கோபித்து கொண்டு வெளியேறிய காட்சிகள் தான் இங்கே பெரிய காமெடி. வெளியில் வந்தோடனே ஆளுநர் சரியாக தானே சொன்னார், அவர் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு தானே போயிடுச்சு அப்படின்னு. அப்படின்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டிலிருந்து தலைமைச் செயலகம் வரைக்கும் பாதுகாப்பாக தானே வர்றாரு. அப்போ சட்டம் ஒழுங்கு ஒன்றும் சீர்குலையிலையே, எதிர்கட்சியாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால யாரும் எதிர்த்து எதுவும் செயல்படவில்லையே, சரியாக தானே நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாம். ஆனால் அவர் போனதற்கு பிறகும் கூட தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களால் உள்ளே உட்கார முடியாமல் வெளியில் ஓடி வந்து பேட்டி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டார். உங்களால் மக்களுக்காக அரை மணி நேரம் கூட தலைமைச் செயலகத்தில் உட்காந்து மக்கள் பணி ஆற்ற முடியல அப்படின்னா எதற்காகயா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் சம்பளம் வாங்குவீங்க அப்படிங்கிற கேள்வியை ஓட்டு போட்ட மக்களாகிய நம்ம கேட்க தானே வேணும். அடுத்தது, ஆளுநர் RN ரவிக்கு சம்பளம் எவ்வளவுன்னு தெரியுமா? நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுத்து வேலை வாங்குகிறோம். ஆக்சுவலி அவங்களும் நமக்கு வேலைக்காரங்க தான், அதுவே நமக்கு புரிய மாட்டேங்குது. அவங்கள பார்க்குறதுக்கு கை கட்டி நிற்கிறதும், அவங்க காரில் போகும்போது அவங்களுக்கு வணக்கம் சொல்கிறதும், அவங்கள பார்க்குறதுக்கே ரொம்ப ஆர்வமாக போய் நிற்கிறதும். இன்னும் சில பேர் நடிகர்களாக இருந்துட்டு இன்னும் முதல்வராக ஆகலை, ஒரு கவுன்சிலராக கூட ஆகலை. அவங்கள பார்க்குறதுக்கே நம்ம என்ன பண்ணுறோம், 41 உயிர்களை பழி வாங்கிட்டு தான் நம்ம உட்காந்துருக்கோம். ரைட்டா? இப்படிப்பட்ட நிலையில் ஆளுநர் RN ரவிக்கு சம்பளம் மட்டுமே 3,50,000 ரூபாய் மாதம் கொடுக்குறோம். ஐயா, எதுக்குயா இந்த காசை அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான கேள்வி. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு இடத்துல அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க, கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி என்ன நம்ம எல்லா வேலைகளும் செஞ்சு கொடுக்குறோம். ஆனால் சம்பளம் அப்படிங்கிறது ஒரு கடைநிலை தொண்டனுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தை விட கம்மியாக தான், ஒவ்வொருத்தனுடைய உழைப்பை தாண்டி ஊதியம்ங்கிறது இங்கே கம்மியாக தான் கிடைக்குது. ரைட்டா? இதுதான் தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு. தொடர்ச்சியாக இங்கே மட்டும் இல்லை, வட மாநிலத்தில் வாழ வழி இல்லாமல் தமிழ்நாட்டை தேடி ஓடி வராங்க. தமிழ்நாட்டில் வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் இவன் அமெரிக்காவுக்கும் UAEக்கும் ட்ராவல் பண்ணி போய் அங்கே போய் அடிமையாக ஒட்டகம் வச்சு குடும்பத்துக்கு சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போது உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் தொடர்ச்சியாக உழைக்காமல் ஒரு 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 மனிதனுக்கு நம்ம எவ்வளவு தூரம் சம்பளம் கொடுக்குறோம்? 3,50,000 ரூபாய். அதுவும் ஆளுநர் மாளிகை வேற, இருக்கிறதுக்கு இடமும் கொடுத்து, என்ன சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் கொடுத்து, இந்த மனுஷனுக்கு இவ்வளோ வசதி செஞ்சு கொடுத்துருக்குமே, இந்த ஆள் இந்த தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த ஆட்சி முடிய போகுது. ஆனால் ஒவ்வொரு எலெக்ஷன் முடிஞ்சதற்கு பிறகும் ஒரு ஆளுநர் தமிழ்நாட்டில் வந்து உட்கார்றாங்க. அவங்க இந்த தமிழ்நாட்டினுடைய நல்லதுக்காக கெட்டதுக்காக என்ன செஞ்சுருக்காங்க? ஏதாவது ஒரு விஷயம் உங்களோட வீட்டுக்கோ இந்த நாட்டுக்கோ அவங்களால நல்லது இருக்கா? கிடையாது. இதனால தான் அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருந்தார், ஆட்டுக்கு தாடி எப்படி தேவையில்லையோ அது மாதிரி நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லை அப்படின்னு. இது இன்னைக்கு சட்டப்பேரவையில் முதல்வர் MK ஸ்டாலின் கூட பேசியிருந்தாங்க. எல்லாத்தையும் தாண்டி ஆளுநர் மாளிகையில் திடீர்னு விழாக்கள் நடத்துவது எதுக்கு? யார் விழாக்கள்லாம் நடத்த சொன்னது? முதல்ல நீயே வேஸ்ட் பீஸ்ன்னு நாங்கள் சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த வேஸ்ட் பீஸாக இருக்கக்கூடிய குப்பை இன்னொரு ஃபங்க்ஷனை ஒன்று நடத்தி அதையும் குப்பையாக மாற்றுது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டருக்கு, மாணவர்களுக்கு இவர் தவறாக கைட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. முக்கியமாக IAS IPS ஆஃபீஸர்களை நாளைய தலைமுறையினரை உருவாக்கணும் அப்படிங்கிற பேரில் இவர் ஊட்டியில் போய் மீட்டிங் நடத்துகிறார். அதற்கான காசு யார் கொடுக்கறது? நம்ம தான் கொடுக்கணும். அங்கே ஒரு டீ செலவு பண்ணாலும் சரி, ஒரு பஜ்ஜி வாங்கினாலும் சரி, நம்ம காசில் இருந்து தான் அவர் அதை செலவு பண்ணுறாரு. அப்படிப்பட்டவரை கேள்வி கேட்கக்கூடிய ரைட்ஸ் நமக்கு இருக்குங்கிற அடிப்படையில் தான் இதை நான் கேட்குறேன். இப்போது இவ்வளவு செலவு பண்ணுறாருல, விழாக்கள் நடத்துகிறாருல, அது எதுக்குமே நம்ம கேள்வியே கேட்காம காசு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. எதுக்கு இப்படி ஒரு நடத்தணும் அப்படிங்கிறது ஆளுநருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லேயே கிடையாது. ஆனால் அதை ஏன் அவர் செய்கிறார்? தொடர்ச்சியாக மாணவர்களிடம் அரசினை பற்றி தவறான முன்னுதாரணங்களை எடுத்து சொல்கிறதுக்கு இவர் யார்? தமிழ்நாட்டு மக்கள் ஒருவங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள சட்டப்பேரவையில் போய் மக்கள் பணி ஆற்றுவதற்குன்னு சொல்லி அனுமதிச்சு நம்ம கொடுத்தா, அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை செயல்பட விடாமல் தடுக்கிறதுக்கு ஆளுநருக்கு யார் உரிமை கொடுத்தது? இந்த கேள்வியை அடிப்படையாக மக்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்க.
ஸ்டாலின் இன்னைக்கு முக்கியமான தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்திருக்காரு. ஆங்கிலம் தமிழில் மட்டுமே அந்த உரை இருக்கு அப்படிங்கிறது தான் நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஹிந்தி அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் 3வது மொழி வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுக்குறோம். சரியா? அது ரிலேட்டடாக பராசக்தி படம்லாம் வந்தது நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதை வச்சு டிஎம்கேக்காரன் 200 ஊபி அப்படின்னு சில பேர் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திமுக அரசை பார்த்து நம்ம எழுப்ப வேண்டிய கேள்விகளும் இருக்குது. இன்னைக்கு எத்தனை சிபிஎஸ்சி பள்ளிகளில் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் மாணவர்களுக்கு ஆங்கிலம், ஹிந்தி, அதற்கு பிறகுதான் நீங்கள் விருப்ப பாடமாக தமிழை தேர்ந்தெடுத்துக்கலாம். எவ்வளோ கொடுமையான விஷயம். 10வதுக்கு கூடுதலாக ஒரு வாய்ப்பு சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறத தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லதுங்கிறத கைடன்ஸ் வேற கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் புற்றீசல் போல சிபிஎஸ்சி பள்ளிகள் முளைப்பதற்கு யார் காரணம்னா பள்ளிக்கல்வித்துறை கொடுக்கக்கூடிய அங்கீகாரம். இப்போ டைரக்டா பள்ளிக்கல்வித்துறையிட்ட அனுமதி வாங்கணும்னு இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுமதி வாங்கினாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ இதை எதிர்த்து திமுக அரசு ஏதாவது போராட்டங்கள் நடத்தியிருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன்னா காசு அவங்களுக்கு தானே போகுது. சரி, அரசினுடைய கொள்கையை மாற்றி பேசக்கூடிய ஆளுநரை அரசமைப்பு சட்டத்தில் இருந்தே தூக்கணும், மாத்திருங்க, வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு எங்க சட்டப்பேரவையிலேயே கொந்தளிச்சு பேசினாரு ஸ்டாலின். ஏன்னா ஒரு பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் இருக்கு. அந்த அளவிற்கு மிகவும் மோசமான செயல்பாடு ஆளுநர் செஞ்சிருக்காரு. ஆளுநர் உரை அவைக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் முதல்வருடைய தீர்மானம். இதை டைரக்டா நாடாளுமன்றத்தில் நம்முடைய சார்புடைய எம்பிக்கள் இருப்பாங்கல்ல, அவங்க மூலியமா குடியரசுத் தலைவருக்கே லெட்டர் எழுதுறதுக்கு இப்போ ஸ்டாலின் அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. பட் இது எழுதியும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கோ அதை திருத்துவதற்கோ வாய்ப்புகள் இருந்தாலும் இந்தியாவினுடைய பல்வேறு சட்டங்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அளவில் அது 130 முறைக்கு மேலே மாற்றப்பட்டிருக்கு. ஆனால் அந்த சட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு தேவையான சட்டங்களா அப்படின்னு கேட்டால் சில இது குப்பையில் போட வேண்டியது, சில இது கோபுரத்தில் வைக்க வேண்டியது. இதை மக்கள் யார் யாரை எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள், அந்த ஓட்டைகளை பயன்படுத்தி இந்த மாதிரியான பதவிகளில் வந்து வெத்து வெட்டாக உட்கார்ந்திருக்கக்கூடிய ஆளுநர் RN ரவி மாதிரியான நபர்கள் தமிழ்நாட்டிலிருந்து துரத்தி அடிக்கப்பட வேண்டும். ஆளுநருக்கு எதற்கு மாளிகை? ஓலை குடிசை போட்டு கொடுத்தா கூட தமிழக அரசு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் உட்காரணும். ஆளுநர் மாளிகையை காலி செய்துவிட்டு ஓடிவிடு அப்படிங்கிற வார்த்தை தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியாக ஹேஷ்டாக் பண்ணாங்கன்னா, அதிகமான அளவில் ஷேர் பண்ணாங்கன்னா நிச்சயமாக மானத்திற்கு பயந்தாவது அவர் சொந்த ஊருக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை ஏன் உங்கள்கிட்ட வந்து சொல்றேன்னு பார்க்குறீங்களா? என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோட கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.